நமஸ்காரம். இன்னைக்கு சொந்த வீடு வாஸ்து தடைகளை நீக்கும் ஒரு சிறப்பான கோவில் பற்றிய விவரங்களை தான் பார்க்க போகிறோம். இதுதான் சென்னையிலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வட திசையில் இருக்கிற சிறுவாபுரி கோவில். சொந்த வீடு மனை வாங்கணும்னு நினைக்கிறவங்க, வீட்டில் வாஸ்து கோளாறுகள் இருப்பவர்கள் ஏன் இந்த கோயிலுக்கு ஒரு முறையான போய் தரிசிக்கணும்னு சொல்கிறாங்க. இங்கே எப்படி வழிபாடு செய்யணும் என்ற விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது தவிர கோவிலில் 6 வார வழிபாட்டு முறைகள் எதுக்காக பண்ணணும் என்பதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தா தான் முழு தகவல்களும் தெரியும். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பண்ணிக்கோங்க. சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையிலேருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் பொன்னேரி அருகே சின்னம்பேடு என்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு இந்த சிறுவாபுரி ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். சுமார் 500 ஆண்டுகள் பழமையானது. வீடு மனை இதற்கெல்லாம் அதிபதியான கிரகம் செவ்வாய் தான். முருகப்பெருமான் செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதின்னு எல்லாருக்கும் தெரியும். புராணங்கள் படி முருகப்பெருமானின் சீடரான அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழில் இந்த சிறுவாபுரி முருகனை பற்றி பாடியுள்ளார். அதாவது, இந்த சிறுவாபுரி பாலமுருகன் தான் அசுரர்களை வென்று 8 திக்கிற்கும் தலைவரான இந்திரனுக்கு உரிய இடத்தையும் பெற்று கொடுத்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 8 திக்கு அதிபர்களும் இந்த சிறுவாபுரி பாலமுருகனை காண தினசரி வருவதாகவும் திருப்புகழில் சொல்லப்பட்டுள்ளது. முருகன் அருணகிரிநாதருக்கு முத்துமணி கோலத்தோடு குளிர்ச்சியாக காட்சி தந்து பாட வைத்ததாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் வீடு மனை கட்டுவதில் தடை மற்றும் வாஸ்து சொத்து பிரச்சனை இருப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை அல்லது ஆயில்யம் நட்சத்திரத்துல சிவப்பு வஸ்திரம், குங்குமம், சிவப்பு வண்ண பூக்கள் ஆகியவற்றை சிறுவாபுரி பாலமுருகனுக்கு சமர்ப்பித்து செங்கற்களை அடுக்கி தடைகள் நீங்க பிரார்த்தனை செய்யணும். மேலும் சிறுவாபுரி திருப்புகழ் பதிகத்தை தினமும் காலை பிரம்ம முகூர்த்தத்துல, அதாவது காலை 5 மணியிலிருந்து 6 மணிக்குள் வெட்ட வெளியில் அல்லது மொட்டை மாடியில் அமர்ந்து பாராயணம் செய்ய அதி சீக்கிரத்தில் தடைகள் பிரச்சனைகள் விலகுவதை நாம் பரிபூர்ணமாக உணர முடியும். இந்த ஸ்தலத்திற்கு வந்து பயன் பெற்றவர்கள் பலர். இந்த சிறுவாபுரியின் திருப்புகழ் பதிகத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். இதை அனைவரும் படித்து பயன்பெற வேண்டும். சிறுவாபுரி ராமாயண காலத்தோட தொடர்புடையது. ராமாயண காலத்தில் ராமரும் சீதையும் தனித்தனியே வசித்த போது ராமர் அஸ்வமேத யாகம் செய்த போது அனுப்பிய குதிரையை அவரது புதல்வர்களான லவன் மற்றும் குஷன் பிடித்து கட்டினர். இதனைத் தொடர்ந்து ராமரின் படைகளுடன் சிறுவர்கள் போர் புரிந்த இடமே சிறுவர் போர்புரி என்று அழைக்கப்பட்டு பின்னாளில் சிறுவாபுரி என மாறியது என்று கூறுகிறார்கள். சிறுவர் அம்பு எடுத்த இடம் என்பதால் இந்த ஊர் சின்னம்பேடு என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் தீவிர முருக பக்தையான முருகா அம்மையாரின் துண்டிக்கப்பட்ட கைகளை முருகப்பெருமான் மீண்டும் ஒட்ட வைத்த அதிசயம் இங்கு நடந்ததாக கூறப்படுகிறது. இப்போ இந்த கோவிலின் 6 வார வழிபாடு என்ன என்பதை அந்த விவரங்களை பார்க்கலாமா? இங்கு முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்த கோலத்தில் இருவரும் கைகோர்த்த நிலையில் அருள் பாவிக்கின்றனர். இதனால் திருமண தடை உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபடுவது சிறப்பு. 6 என்கிற எண் முருகனின் 6 தலங்கள், 6 முகங்கள், 6 பிறவி நிலைகள் என ஒரு முழு நிலை அல்லது பரிபூரணத்தை குறிக்கிறது. திருமண தடைகள் நீங்க இந்த கோவிலுக்கு முதல் வாரம் ஏதேனும் ஒரு நாள் வந்து வள்ளி மணவாள முருகனுக்கு அர்ச்சனை செய்து தொடர்ந்து 5 வாரங்கள் அதே நாளில் வந்து அர்ச்சனை செய்து பிரார்த்திக்க வேண்டும். 6வது வாரம் அர்ச்சனை பொருட்களுடன் வந்து இந்த கோவிலில் உள்ள மரகத விநாயகர், மூலவர் பாலசுப்பிரமணியர், உற்சவர் வள்ளி மணவாள முருகன், ஆதி மூலவர், அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மை என்ற 6 சன்னதியிலும் அர்ச்சனை செய்ய வேண்டும். வள்ளி மணவாள பெருமாள் சன்னதியில் கொடுக்கப்படும் மாலையை அணிந்து 6 முறை வலம் வர வேண்டும். பின் வீட்டிற்கு மாலையை எடுத்துச் சென்று தூய்மையான ஒரு இடத்தில் வைக்க வேண்டும். இதன் மூலம் வெகு விரைவில் திருமணம் நடப்பதாக கூறப்படுகிறது. திருமணம் முடிந்ததும் தம்பதிகள் அந்த பழைய மாலையை இந்த கோவிலுக்கு கொண்டு வந்து மீண்டும் நன்றியோடு அர்ச்சனைகள் செய்து மாலையை அதற்குரிய இடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். இதேபோல் குழந்தை வரம் வேண்டுவோர் 6 வாரங்கள் வந்து நெய் தீபம் ஏற்றி தொட்டில் கட்டி வழிபடும் பழக்கம் உள்ளது. தீராத நோய்களால் அவதிப்படுபவர்கள் இங்கு ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் நெல்லி முள்ளி பொடி கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட்டால் குணம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. 48 நாட்களும் ஆலயத்திற்கு வர வேண்டும் என்பதில்லை.
கோவில் அர்ச்சகரிடம் அந்த பொடியை கொடுத்து அபிஷேகத்தில் சேர்க்க செய்தால் மட்டுமே போதுமானது. கோவில் பொதுவாக வார நாட்களில் கீழ்கண்ட நேரங்களில் திறந்திருக்கும். காலை 7 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4:30 முதல் 8 மணி வரை. ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் நேரத்தில் மாற்றம் இருக்கும். தைப்பூசம், கந்தசஷ்டி, பங்குனி உத்திரம், கார்த்திகை தீபம் போன்ற நாட்களில் சிறப்பு வழிபாடுகள் இந்த கோவிலில் நடைபெறும். தரிசனம் முடிஞ்சு வெளியில் வரும்போது அங்கே விற்பனை செய்யப்படும் பசுமையான காய்கறிகளை வாங்க மறக்காதீங்க. அனைவரும் இந்த ஸ்தலத்திற்கு சென்று பாலமுருகனின் அருள் பெற்று பிரார்த்தனைகள் நிறைவேற வேண்டும் என்பதே இந்த பதிவின் நோக்கம். முருகனுக்கு அரோகரா. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் பலன் கிடைக்கட்டும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.